டே 23 இன்றைக்கி கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் அண்ட் ஸ்நாக் பாக்ஸ்க்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? நான் லஞ்ச் பாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டக் இட்லி அண்ட் தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன். ஆஸ் யூஷுவலாக நம்ம எப்பவுமே பண்ணுற மாதிரி தான் தக்காளி சட்னி பண்ணியிருந்தேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு அவ்வளோதான். அண்ட் பன்னீர் நான் எப்போவும் சொன்ன மாதிரி நான் ஹோம்மேட் பன்னீர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். பாருங்கள், கடையில் வாங்கின மாதிரியே அழகாக இருக்குல்ல. ஸோ நான் இப்படி தான் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக ஒன் டே குயிக்கான அந்த பன்னீரோட ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான், இதுதான் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. அண்டு தக்காளி சட்னிக்கும் அதோட பாக்ஸில் நான் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இட்லி நான் என்ன பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நம்மளோட இட்லி பேட்டர் எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் எல்லோ கலர் நம்ம டக்குக்கு வேணும்ன்ட்டு டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணியிருந்தேன். நான் மினி இட்லி பிளேட்டில் தான் பண்ணிட்டேன். நீங்கள் பெரிய கட்டரில் கூட பண்ணலாம். பட் என்னென்னா மினி இட்லியில் பண்ணால் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அண்ட் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கருப்பு எள்ளு தான் போட்டிருந்தேன். அண்ட் வாய்க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கார்ன் தான் வச்சுருந்தேன். ஆனால் நான் கார்ன் வந்து வேக வச்சு எடுக்கல. ஏன்னா நம்ம இட்லி வந்து நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோன்ட்டு. ஸோ நான் அப்படியே வச்சுட்டேன். அவ்வளோதான், இட்லி சட்னி ரெடி. இதுதான் லஞ்ச் பாக்ஸ்க்கு. ஸ்நாக் பாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பொட்டேட்டோஸோட ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு அண்ட் நீட்டாக ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அப்புறமா வால்நட், அப்புறமா கொஞ்சம் கார்ன் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இதுதான் ஸ்நாக் பாக்ஸ்க்கு.